இப்போது கஸ்டமரோட விருப்பத்துக்கேற்ப பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதே செட்டப் தான், அப்படியே கொண்டு வந்து இங்கே கடையில் வச்சாச்சு. இது பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு. இது வந்து பைக் ஸ்டாண்டு. பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் பைக் நிறுத்திட்டு போகிற இடம். சரி, நம்ம இதுக்குள்ளே போகலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ வேலை இருந்தாலும் திரும்பி வந்துட்டேன் பார்த்தீங்களா 10 நாள் கழித்து, இதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணாமல் அதை செஞ்சு முடிக்கணுன்ற கட்டாயத்தில் வந்துட்டேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு குட்டி கதை பார்த்துடலாம். கதையை பொதுவாக அதை தமிழில் சொல்லிடவா ஒரு தடவை? இல்லை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா சொல்கிறேன். சரி, நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ. இன்றைக்கி 30வது நாள், எழுத மறந்துட்டேன், அப்புறம் எழுதிக்கிறேன். A dog was living in a rich house. A dog was living in a rich house. It has everything. ஒவ்வொரு லைனுக்கு அப்படி அர்த்தம் சொல்லிடவா? ஏன்னா படிக்காதவங்களும் கற்றுக்குறோம்ல. சரி, நான் சொல்கிறேன். A dog was living in a rich house. ஒரு நாய் ஒரு பணக்கார வீட்டில் இருந்துச்சு.